ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தலைவாஸ் ப்ராக்டிஸ் கேம்ப் ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லபடியாக போயிட்டுருக்கு ட்ரைனிங்கு. ஓகே, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரன் ரஞ்சித் அண்ணாவும் நம்ம மாசன முத்தண்ணாவும் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைனிங்கில் இருக்காங்க. அது வந்து எதுக்காக இருக்காங்க, தமிழ் தலைவாஸ் எடுத்துட்டாங்களா இல்லை வேறு ஏதாவதான்ட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க வரோம். ஓகே, வீடியோவில் பார்த்திங்க முன்னாடி மக்கள் யாரும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 4 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்துருக்கீங்க. வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 150 பேர்கிட்ட பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோ போட இன்னும் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தமிழ் தலைவாஸ் வந்து நம்ம இன்ஸ்டா அஃபீஷியல் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து விட்டுருந்தாங்க, எல்லாம் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி. இதில் வந்து நம்ம சந்திரன் நட்சத்திரம் வந்து சில பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, சில பேர் நோட்டீஸ் பண்ணாமல் இருப்பீங்க. பரவாயில்ல, வீடியோ சொல்லிடலாம். நம்ம சந்திரன் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டிஃபென்ஸ் நிற்கிறாரு. ரைடு பாலில் டிஃபென்ஸ் ஆக்சுவலி நிற்கிறாரு. கரெக்டாக ஒருத்தர் கைக்கு நிற்கிறாருவாங்க. கரெக்டாக அங்கே மார்க் பண்ணியிருக்கு 66 இன்னும் மார்க் பண்ணியிருக்கு. அங்கே நிற்கிறார் சந்திரன் ரஞ்சித். ஆக்சுவலி தமிழ் தலைவாஸில் வந்து மெயின் அஃபீஷியல் எதுவும் சொல்லவே இல்லை, இது மாதிரி சந்திரன் ரஞ்சித் எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. அண்டு நம்ம கிடைச்ச தகவல்படி ராம்குமார் மயாண்டி அந்த அண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரி ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது வெயிட் பண்ணி பார்ப்போம். அவருக்கு வந்து இன்ஜுரி, அதனால சந்திரன் ரஞ்சித் எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். அஃபீஷியல் நியூஸ் வரட்டும். சந்திரன் ரஞ்சித் வந்தால் வேறு லெவலாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பிகேஎல் ஆக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அன்சோல்ட் ஆகுது சந்திரன் ரஞ்சித். நம்ம டீம் தமிழ் தலைவாஸ்க்கு வந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவருக்கும் தமிழ் தலைவாஸ் டீமுக்காக தான் ஆசை. தமிழ் டீமுக்கு அவரே நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருந்திருப்பார், பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம தமிழ் டீமுக்கும் ஆடணும் அப்படின்னு சொல்லியிருப்பார், தமிழ் டீமுக்கு ஆட ஆசைந்தான்னு. ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் நிறைவேதான்னு பார்ப்போம். அஃபீஷியல் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம். நம்ம தமிழ் தலைவாஸ் அஃபீஷியல் ஐடியில் போஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் சில நாளில். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மாசான முத்தண்ணா. போன சீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாசான முத்தண்ணா நம்ம டீமுக்கு தான் ஆடினாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டோம், ஆக்ஷனுக்கு வந்தார். அன்சோல்டர் மாசான முத்தண்ணாவும். ஓகே, இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று தமிழ் தலைவாஸ் போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இருந்தார். வேறு வீடியோ செக் பண்ணாங்க, மறக்காமல் செக் பண்ணுங்கள். பார்த்தவங்க இப்படி மேலே பார்த்துருப்பீங்க, நல்லா டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் யார் யார் தனித்தனியாக நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரன் ரஞ்சித் அண்ணாவும் மாசான முத்தண்ணாவும் தெரிவாங்க. ஓகே, வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ்க்காக மட்டுமா இல்லை தமிழ் தலைவாஸ் டீம் எடுத்துருக்காங்களான்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அஃபீஷியலாக அவங்க சொன்னால் தான் தெரியும், இல்லைனா நமக்கு தெரியாது. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்தால் அஃபீஷியலாக இருந்தால் வேறு லெவலாக தான் இருக்கும். ஏன்னா சில டீம்ஸ்லாம் ப்ராக்டிஸ்க்காக மட்டும் சில பேர்ஸ்லாம் கூப்பிட்டுக்குவாங்க. அதே மாதிரி நம்ம தர்மராஜ் அண்ணா கூப்பிட்ருக்காரா இல்லை நம்ம டீமில் இருக்காங்களா சீசன் 11ன்ட்டு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இன்னும் ஒரு 1 or 2 weeks வரையும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமும் அப்டேட்ஸ் வரலன்னா ப்ராக்டிஸ்க்காக தான் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிடும். ஓகே, எதாக இருந்தாலும் அஃபீஷியலாக சொல்லுவாங்க, நம்புவோம். அது எப்படி ப்ரோ ஆக்ஷன் முன்னாடி தான் எடுக்கலையே அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா இன்னொரு பிளேயருக்கு அவங்க ஒரு பதில் எடுத்துக்கலாம். நிறையா டைம்ஸ் இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் எடுத்துருக்காங்க. ஓகே, இது மாதிரி நம்ம அந்த சீசன் யாருக்காவது பதில் இன்ஜுரி ஆகிடுச்சு, யாருக்காவது பதில் எடுப்போமான்னு பார்ப்போம். உண்மையாக ரஞ்சித் அண்ணாவும் இருக்கார், மாசான அண்ணாவும் இருக்கார், 2 பேருமே இருக்காங்க. ஓகே, 2 பேரும் வந்தால் வேறு லெவலில் தான். ரைடிங் பண்ணலாம், இன்னும் ஸ்ட்ராங்காகும் சந்திரன் ரஞ்சித் அண்ணா வந்தாருன்னா. ஏன்னா சச்சின், நரேந்தர், அப்புறம் நம்ம சந்திரன் ரஞ்சித் அண்ணா வேறு லெவலில் தான் இருக்கும். 3 பேர் சேர்ந்தா இந்த ட்ரியோ வேறு லெவலில் இருக்கும். சந்திரன் ரஞ்சித் அண்ணா டிஃபென்ஸ் அப்போ பார்த்துக்குவார். நம்ம டீம்லேயே நேற்று ட்ரைனிங் வீடியோவிலே டிஃபென்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தார் சந்திரன் ரஞ்சித் அண்ணா. ஓகே, அஃபீஷியலாக இருந்தால் வேறு லெவலில் தான் இருக்கும். இல்லைனா ஒரு ட்ரைனிங்காக இல்லை ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான் வந்திருக்காங்க, ஆள் பத்தலன்ட்டு நம்ம தர்மராஜ் அண்ணா தான் கூப்பிட்ருக்காரு. என்னன்னா அப்படியே என்னன்னு தெரியலை. அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணலாம். ஓகே, என்ன இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இருந்தாலும் நல்லதுக்காக நினைப்போம். ஓகே, வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள் மக்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.